வாசல்ல வாழைமரம் தோரணமெல்லாம் கட்டி மகோனதமா இருக்கே அப்படின்னா திடீர் விசேஷம். சதாசிவ பிரம்மேந்திரால் இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு விஜயம் பண்றா. சதாசிவ பிரம்மேந்திரன் உங்க ஆத்துக்கு வராரா? ஆமா. நேக்கு ஆச்சரியமா இருக்கே. ஏன் ராஜாதி ராஜாக்கள்லாம் தங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு தவம் கிடக்கிறா. அப்பேற்பட்டவா உங்க ஆத்துக்கு வராருன்னா நேக்கு அதிர்ச்சியானா இருக்கு. என்ன காணும் பெரிய ராஜாதி ராஜாக்கள் நம்ம வாழ் சக்கரவர்த்தி இல்லையோ? சந்தேகம் என்ன காணும்? வருஷம் பூரா அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரத்தோட பூஜை பண்ணி பஞ்சபட்ச பரமான்னங்களோட வர்ற பிராமணால அத்தனை பேருக்கும் போஜனம் பண்ணி வைக்கிறாரு. அந்த ஒரு கைங்கரியத்துக்காக பிரம்மேந்திரானந்தம் காணும். பிரம்மாதி தேவாலாம் இவ ஆத்து வாசல்ல வந்து காத்து கிடக்கணும். ஆமா ஆமா. பெரியவா வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையோ? அதுதான் நேக்கு குழப்பமா இருக்கு. இதுல குழப்பம் என்ன வேண்டி இருக்கு? பிரம்மேந்திரால் பிரம்மஞானி. வர்ற வழியில எங்கேயாவது தியானத்துல உட்கார்ந்தாருன்னா வருஷக்கணக்கானாலும் எந்திரிக்க மாட்டார். நாமும் தினகால குறிப்பிட்ட நேரம் தவறாம அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பெரியவாளுக்காக அம்பாளை காக்க வைக்க வேண்டாம். பூஜை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்போம். அவன் வந்து கலந்துகிட்டுமே. ஆமா ஆமா. காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கே பிரச்சோதயாத். துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்யே. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமः. பவே பவேனாதி பவே பவஸ்வமாம். பவோஸ்வவாய நமः. வாமதேவாய நமः. ஜேஷ்டாய நமः. ஸ்ரேஷ்டாய நமः. ருத்ராய நமः. காலாய நமः. வாங்க வரணும் வரணும். தேவானாம் பிரதமம் புரஸ்தாத்விஜோ ருத்ரோ மஹரிஷா. வரணும் வரணும். காத்துன்னு இருக்கா? நிவேதம் பண்ணலாமே.
சுவாமி சமிக்கணும், பெரியவா சிரிக்கிறத பார்த்தா நாங்க ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டோமோன்னு பயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். அதாவது அம்பாள் இங்க பிரத்யட்சமா வந்து உட்கார்ந்து ரசிச்சு பிரசாதத்தை சாப்பிடுறா. அப்படியா? ஆமா, நலபாகம் என்ற சமையற்காரால வச்சு சுத்தமான நெய்யில் என்ன அவ்வளவு பட்சணங்களையும் தயார் பண்ணிருக்கா. அது எதுல பண்றாளோ, ஆக அம்பாள் அதை அமிர்தமா ரசிச்சு சாப்பிடுறா. என் பாக்கியம், என் பாக்கியம். சுவாமி, இந்த வீட்டுக்கு அம்பாள் வந்து பிரசாதத்தை சாப்பிடுற காட்சி உமக்கு மட்டும் கிடைக்கும். ஆஹா, எல்லாம் பெரியவா ஆசீர்வாதம் தான். க்ஷேமமா இருங்கோ. சுவாமி, ஒரு சின்ன விண்ணப்பம். பல வருஷங்களா புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கேன். பெரியவா அனுகிரகம் பண்ணணும். ம். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும். பெரியவா சொல்லிட்டா, பெரியவா சொல்லிட்டா, பெரியவா சொல்லிட்டா, பெரியவா வாக்கு பண்ணு. எல்லாரும் நல்லா சாப்பிடலாமே. சாப்பிடுங்க. ஆட்டம். சாப்பிடாதே, நிறுத்துக்கோ, எந்திரிக்கோ. ஏன் ஏன் என்ன சமாச்சாரம்? சாப்பிடுற பதார்த்தத்தை மத்தவா பார்த்து அவ நாக்கில ஜலம் குறிட்டா அந்த பதார்த்தம் எச்சல் பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமோ? ஆமா, இப்ப யார் பார்த்தா யார் வாயில எச்சில் கொடுத்து? அதான் பாருங்க, பார்த்து பார்த்து முழுங்கின ஜலம் இருக்கே, அத 10 காணி நேரத்துக்கு பாத்திரம் பண்ணிடலாம். இதெல்லாம் எச்சல் பட்டு எங்களுக்கு வேணாம், பாருங்க போலாம். வாங்க. அடி பாவி பைகாரி, பிராமண போஜனத்தையே கெடுத்துட்டேடி. நான் எங்க அம்மா கெடுத்தேன்? மாமனோத்தமர்கள் சாப்பிடுறத பார்த்து நாட்டுல ஒரு ஜலத்தை முழுங்கிட்டா இருந்தியா இல்லையா? அடி பயம் அவன ஆண்டே சொல்ற நெசந்தானா? ஐயமார் சாப்பிடுறத பார்த்து எச்சி முழுங்கியா? இல்லையா, இந்த பாளையத்தை ஆத்தாளுக்கு இங்க வச்சு படிச்சு பூசை பண்ணிட்டு அந்த பாளையத்தான் நான் முழுங்கிட்டு இருக்கேன். பூச பூச பூச. அடியே, உன் பூசையெல்லாம் சேர்ல வச்சுக்கணும். எத்தனை தடவை சொல்லி? சேர்ல வச்சு ஆத்தா வருவாளா? அப்ப இங்க மட்டும் வர்றாளா? வர்றாளே. அடி ஆத்தி எங்க வர்றா? எப்ப வர்றா? ஐயோ, ஆத்தா வர்ற நேரம் காலம் பார்த்து தாயா பெரியவங்க பூசை பண்றாங்க. அந்த நேரத்துல நாமளும் இங்க பூசை பண்ணா அங்க வர ஆத்தா கொஞ்சம் இங்க எட்டி பாப்பா. பாப்பா பாப்பா ஒடி, இத்தனை வயசாச்சும் ஒரு பிள்ளைய பத்து கொடுக்க யோக்கியதில்ல. மறைச்சிருக்கே. இது பாருயா, அந்த மரட்டு தானே போகணும், உனக்கு ஒரு புள்ளை பெக்கணும். அதுக்கு மனசு வையடி ஆத்தான்னு தான் நான் அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உன் முகர கட்டைக்கு ஆத்தா உன் மேல மனச வப்பா. அவ எப்போ மனசு வச்சுட்டாயா? நீதான் உன் மனசை கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கியே. எங்கடி வச்சிருக்க மனச? அங்க சொல்றேன். எங்க சொல்றிய? அங்க சொல்றேன், கேட்டுக்க. அது எனக்கு புள்ள பெருக்கலைங்கிற சாக்கு வச்சுக்கிட்டு எங்க சேரியில ஒருத்தி இருக்கா, மேனா மினிக்கு தானா குலுக்கி குண்டு சுந்தரி. அவ முந்தானைய பிடிச்சுக்கிட்டு என்ன அழிச்சு புடுறேன்னு அடிக்குது, மிதிக்குது, கொல்லுது. சொல்றனா அடியே, இன்னைக்கு உன் கதையை முடிச்சு போற வாடி. அட இருயா, என்ன என் தலை எடுத்துக்கிட்டு வரேன். நகரமா ஆத்தா ஆத்தா வாயா, எங்க வரணுமா? வா நட. வாடி. இந்த மூதேவிக்கு புள்ள பிறக்காது. அம்மா வம்ச விருத்திக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி உங்க சம்மதத்தோட தானே அந்த மறி குழந்தை பிள்ளைகிட்ட பேசுறேன், பலவரேன். அத அவ அழகுல சொக்கி போய் அவ முந்தான பிள்ளையே பூந்துகிட்டு இருக்கேன்னு ஆண்டா வீட்டுல சொல்லிவிட்டாளே, என் பொழப்ப கெடுக்கத்தானே. சத்தியமா நான் அந்த நினைப்புல சொல்லலையா? நீ வார்த்தைக்கு வார்த்தை மலடேன்னு சொன்னீங்க. அது என் ஆத்மாவை குத்து பிடிச்சு. அந்த ரோசத்துலதான் நான் அப்படி சொன்னேன். ஏய், நீ காலகாலத்துல ஒரு குஞ்சு குடுவான பெத்து போட்டிருந்தேனா அவன் அந்த வார்த்தையை தான் சொல்லுவானா, இல்ல அவன் தேடிக்கிட்டு தான் போவான? அம்மா அழுத்திச்சிருக்கியா? நான் ஒரு வந்தாண்ட இந்தாங்கடி புள்ளேன்னு பேச்சு வந்த உடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அவளை மலடிங்கிறீங்களே. இவன் மட்டும் அவளை கொஞ்சாதே யோக்கியதையா நடத்திட்டு இருந்தான்னா அவளை புள்ள பறக்காம போயிருக்க மாட்டி பாவீங்களா? என்ன நடத்தல? அடைச்ச நீதான் ராவா பகல அந்த மறி குழந்தை கதின அவ வீட்டுல அடைஞ்சு கிடக்குறியடா. இவளுக்கு எப்படிடா புள்ள பறக்கும்? அது இப்பதானே, அதுக்கு முந்தி 10 வருஷமா இவகிட்ட தானே அடைஞ்சு இருந்தேன். ஒன்னே காணுமே. அதுல இருந்தே புரிஞ்சு போச்சுல்ல, எது? கையாலாகாத வெறும்பைய நீதாங்கிறது. பாத்து விடுவோமா? எத மழை தானே அவளுக்கா எனக்கா? இதை எப்படிடா பாக்க போற? இவன்ட்ட ஒரு நாள் அவகிட்ட ஒரு நாள் 3 வருஷத்துக்கு அப்புறமாச்சு இவன் முழுகாம இருந்துட்டா என் மூஞ்சா கரும்புடி சம்பளி குத்திக்கிறேன். எண்ணி 3 மாசத்துல மறி குழந்தை முழுகாம இருக்க வச்சுட்டா நீ என்ன ஆவற? வாணையா, குறை என்கிட்டதான் மலட்டு திறக்கி
நான் தான். என் குறைய அந்த ஆத்தா என்னைக்காவது ஒரு நாள் தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் உசுர வச்சிட்டு இருக்கேன். நீ அவசரப்பட்டு அவகிட்ட அவ்வளவு தூரம் நெருங்கிடாதையா. உன் காலை பிடிச்சு கேக்குறையா. அடிப்போடி பொட்டச்சி உன்னை மலட்டு திரிக்கும் சொன்னது உன் ஆத்மாவை குத்தி பிடிச்சுல. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய மலட்டு பையன் சொல்லிட்டா. அது ஏன் ஆத்மாவை குத்தி பிடிச்சு? நான் ஆம்பளைன்றத காட்ட தாண்டி போறேன். அதுக்கு அந்த மறு கொண்டு ஒருத்தி தாண்டி ஆளு பார்த்து போறேன். பார்த்து வாடையா, நான் சொல்றத கேளுயா. வாடையா. மங்கோடத்தை சுமந்துக்கிட்டு மயிலாட்டம் போறவளே ஒத்தாசை செய்யட்டுமா, நான் உங்கோடத்தை சுமக்கட்டுமா. மங்கோடத்தை சுமந்துக்கிட்டு மயிலாட்டம் போறவளே ஒத்தாசை செய்யட்டுமா, நான் உங்கோடத்தை சுமக்கட்டுமா. மங்கோடத்தை கேக்குறியா, சங்கடத்தை சொல்லுறியா, பொன்கொடத்தை கொடுத்தாலும் நான் எங்கொடத்தை தர மாட்டேன். மங்கோடத்தை கேக்குறியா, சங்கடத்தை சொல்லுறியா, பொன்கொடத்தை கொடுத்தாலும் நான் எங்கொடத்தை தர மாட்டேன். சந்தேகம் எனக்கு இருக்கு. யாரும் கேட்காத கேள்வியடி நீ கிட்ட வந்தா தெரியுமடி. யாரும் கேட்காத கேள்வியடி நீ கிட்ட வந்தா தெரியுமடி. இது காங்கேயம் காளையடி கட்டான தேகமடி. மாலையிட்ட மறுநாளே உனக்கு மசக்க உண்டாகுமடி. மங்கோடத்தை சுமந்துக்கிட்டு மயிலாட்டம் போறவளே நீ பொன்கொடத்தை கொடுத்தாலும் நான் எங்கொடத்தை தர மாட்டேன். கிழக்கு வெளுத்ததென்ன, அங்க கீழ்வானம் சிவந்ததென்ன. மறிக்கொழுந்து செடி மேலே அடிய மாங்கா பழுத்ததென்ன. எட்டி பறிக்கையிலே அது எட்டி எட்டி போவதென்ன. ஊரெல்லாம் காத்திருக்க நான் உனக்காக குத்த வச்சேன். ஊரெல்லாம் காத்திருக்க நான் உனக்காக குத்த வச்சேன். தூங்காத மாங்கனிய துணி போட்டு பொத்தி வச்சு தெரியாத என்னோட பெருமூச்சில் பக்க வச்சு. மங்கோடத்தை கேக்குறியா, சங்கடத்தை சொல்லுறியா, ஒத்தாசை செய்யட்டுமா, நான் உங்கோடத்தை சுமக்கட்டுமா. நீ பொன்கொடத்தை கொடுத்தாலும் நான் எங்கொடத்தை தர மாட்டேன்.
எதுக்குத்தான் அடுங்கொப்புறான இன்னைக்கு நீ என் கூட குதிச்சு குமார் அடிச்சதை பார்த்தா இன்னைக்காச்சும் கதை முடிஞ்சுன்னு சந்தோஷமா ஓடி வந்தேன்ல. கதையா? நாளுங்கிழமையும் பார்த்து இது நியாயம் இல்ல, இது நியாயம் இல்ல. என்ன நியாயம் இல்ல? அவத்துக்கு நவத்தில கட்டி சண்டி மாட்டை இழுத்துட்டு வர்ற மாதிரி உன் கண்ணையும் மூக்கையும் காட்டி உன் பின்னாடியே என்ன இழுத்துட்டு வர்றிய, இப்படி ஏமாத்தலாமா? நீ மட்டும் என்ன ஏமாத்தலாமா? என்ன ஏமாத்தின? கால் வராகன்ல தங்கச்சங்கிலி அடிச்சு என் கழுத்துல போடியா, அன்னைக்கே எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீயும் ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லிட்டே இருக்கியே. இந்த படத்தை பாரு, கால் வராங்கல்ல ஒரு வழி அரை வராங்கல்ல அடிச்சு போடலாம், அதுக்கான காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன். காரியத்தை பார்த்து அடிச்சு கொண்டு வா, அப்புறம் பாக்கலாம். அடிச்சு கொண்டு வரதான் போறேன். உடம்பெல்லாம் கதை கதை இருக்கு, உன்னை நம்பித்தான் வந்துட்டேன். என்னை ஏமாத்திராதான் என் கண்ணு என் பொண்ணு என் கண்ணுமணி என் பொண்ணுமணி. இல்லையா? என்ன பேசிட்டு வந்த? என்ன பேசுன? என்னமோ அவன் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நீ போற வேகத்துல புள்ளை பேக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த. இங்க வந்தா அந்த பன்னாட சிறுக்கு கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியே. ஏயா ஏயா உனக்கு இந்த தலையெழுத்து? அடியே, எந்த வீணா போன சிரிக்கிடி என்ன பார்த்து பன்னாட சிரிக்கின்னு சொல்றவா? நான் தாண்டி சொன்னேன். எங்க ஏன் முன்னால ஒரு தடவை சொல்லி பாக்கலாம்? ஒரு தரம் என்ன 100 தரம் சொல்றேன், வா. அட போயா, உனக்கு அவ வேணும், எனக்கு என்ன? வாடி சொல்றேன், வா. வந்துட்டேன்டி. என்ன சொன்ன? அப்ப சொன்னது வெறும் பன்னாட, இப்ப சொல்ல போறது பன்னாட பனாத சிறுக்கி. அடியே வேணாம் 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 விடியா, நான் எந்த சிரிக்காவோ இருந்துட்டு போறேன். என்ன பத்தி நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறதுக்கு இவ யாரியா? நானே சொல்றது போய் அந்தாண்ட சொல்றேன் கேட்டுக்கடி. நீ யாருக்கு சொக்குப்படி போட்டு மயக்கி வச்சிருக்கியோ அவரு என் கழுத்துல 3 முடிச்சு போட்டவரு, அவருக்கு நான் முந்தாடி விரிச்சவடி. அடியே ஆத்தா, நான் அடி உன் புருஷனை மயக்கி வச்சிருக்கேன்? ஆமாடி. அடி போடி விவரம் கட்டவல, வாடி என் கூட. எங்க? முச்சந்தைக்கு வாடி. எதுக்குடி? நான் யாரு, என் மவுஸ் என்னன்னு அங்க வந்து பாருடி. என்னடி உன் மவுஸ் உன் பவுஸ்ல அடிக்க? அடி போடி. என் பவுஸ பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நான் தெருவுல இப்படி நடந்தா போதும் 4000 பேர் வரைக்கும் ஆன நாக்க தொங்க போட்டு பாப்பாங்கடி. என் இடுப்பு இருக்குல்ல, இடுப்பு அசைச்சா போதும் அத பாக்க பல்லு போன கிழவுல இருந்து பைத்தியம் பிடிச்சு என் பின்னாலே துரத்திட்டு வராங்கடி. பாடி நீ வா. என்னங்கடி கூப்பிடுற? முச்சந்திக்கு போவண்டி. உன் பவுஸ் எத்தனை பேர் பாக்குறான், என் பவுஸ் எத்தனை பேர் பாக்குறான்னு எண்ணிக்கோமா? என் பவுஸ் என் புருஷன் ஒருத்தன் பார்த்தா போதும், உன் பவுஸ் 1000 பேர் பாக்கட்டும், அந்த 1000 பேரை நீ பாரு, எனக்கு என்ன? சின்னடி சொன்ன? அடியே, கச்ச கருவாடு சொச்ச கருவாடு மாதிரி இருக்க. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ? ஜெகதாளு இந்த பாரியா, உன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டியா நீ? நானு 1000 பேர் கூட அப்படித்தாயா, நான் அப்படித்தாயா. உன் பொண்டாட்டி இருக்காளே பழிதாண்டா பத்தினி, நீ அவ பின்னாடியே போ, நான் போறேன். எனக்கு பத்தினி தான் வேணாம். பின்ன எப்படி? நீதான் வேணும். அவ வேணும்னா ஆத்துக்கு போ, நான் வேணும்னா சேத்துக்கு வா. நான் சேர்த்துக்கே வந்துடுறேன். வந்தா வந்தாதான், போனா போனாதான். வந்தாதான். யோ என்னடி? உனக்கு நான் வேணாம். வானா என் மூஞ்சிய பார்த்து சொல்லியா, உனக்கு நான் வேணாம். வேணாண்டின்னு சொல்றேன், கேட்டுக்கிட்டே இருக்கே பாதியா. யோ என்னடி? போறியா? ஓ உன்னை மாத்திரம் விட்டுட்டு போல, இந்த உலகத்தை விட்டே போறேன். நீ போடி. போறேன். நீ வாடி.